மேடம் இந்த இட்லியும் தோசை மாவுலாம் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சு ஒரு வாரமாக சாப்பிட்றோமே அது கரெக்டா இல்லை அப்படி சாப்பிட்றதா ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பாக பிரச்சனை வரும். ரொம்ப புளிச்ச மாவும் சரிங்க, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்ச மாவும் சரி, நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செரிமானம் சீக்கிரமே ஆகாது, ஜீரண கோளாறு ஏற்படுத்தும். இதில் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீகர்ஜிடேஷன் இருக்கும், ஹைப்பர் அசிடிட்டி இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும், ஒரு ப்ளோட்டிங் மாதிரி இருக்கும், சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ வந்ததோ அப்பயே பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு முன்னாடியெல்லாம் நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டிகை காலத்துலேயும் இல்லை விருந்தாளிங்க வர்ற நேரத்தில் மட்டும்தான் இட்லி மாவு, தோசை மாவு. இப்போ தோசை மாவுன்னு சொல்கிறோம், அப்போல்லாம் இட்லி மாவுன்னு தாங்க சொல்லுவோம். ஏன்னா அப்போ இட்லி தான் செய்வாங்களே, இட்லியில் மீந்து போனால் அடுத்து மீதி இருக்கிற மாவை தோசையாக்குவாங்க. இப்படி தான் நம்ம சாப்பிட்டோம். ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எப்போவுமே மாவு ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர்லாம் 1 வீக்குங்கிறாங்க, ஒரு சிலர் 2 வீக்ஸ் கூட வச்சுக்கிறாங்க. இது நம்ம சின்னதாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. இது பெரிய பிரச்சனைக்கும் இந்த சாதாரண உணவு பழக்கம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்குதுங்க. அப்படி நம்ம இட்லி தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கீங்கன்னா, நீங்கள் அரைச்சி உடனுக்குடனே சாப்பிட்டுட்டு நீங்கள் முடிச்சிருங்க. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம் இட்லி தோசைக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சட்னி சாம்பார்னு சொல்கிறோம். இந்த சட்னி எடுத்துக்கிறதுனால வயிறு எரிச்சல் வருங்க. சாம்பார்னால என்னென்னா கேஸ் நிறையா ஃபார்ம் ஆகுங்க. ஒரு புதினா துவையல், மல்லி துவையல், பிரண்டை துவையல், கருவேப்பிலை துவையல், இந்த மாதிரி நம்ம துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. சித்தா சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.